விக்னேஷ் கண்ணன் அவருடைய பிறந்தநாள் சம்பந்தமா புதுச்சேரி ராஜ்பவன் பகுதியில நிறைய பிறந்தநாள் பேனர் பதாகைகள் வச்சிருந்தாங்க. ஏதோ திடீர்னு ஒரு புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு, புயல் வந்ததோ இல்லையோ புயல் வேகத்துல அரசாங்கம் செயல்பட்டு வேணும்னே அந்த பேனர்கள்லாம் எடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா புயல் வர்றத காரணம் காட்டி இந்த பேனர் எடுத்துதான் தெரியுது. பேனர் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்பட்டது போல. இதை பயன்படுத்தி இந்த பேனர்லாம் எடுத்துட்டாங்க. அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை இதுல அவங்க வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்றது மட்டும்தான் நல்லா தெரியுது. இந்த பேனரை எடுத்த விதத்தை கூட பாத்தீங்கன்னா மத்த அரசியல் கட்சிகளை வைத்திருந்த பேனர்லாம் கூட விடுபட்டு இருக்குது. அதெல்லாம் இருக்குது, இன்னமும் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் கூட அந்த பேனர்லாம் இருந்துச்சு. ஆனா இவருடைய பேனர் மட்டும் குறிப்பா எடுக்கிறாங்க, வேகப்படுத்துறாங்க. எல்லா பகுதியிலும் போயிட்டு வேகமா எடுக்கிறதுல முனைப்பை காட்டுறாங்க. இது சுத்தமாவே நமக்கு வெளிப்படுத்துது இவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்றது. இது நமக்கு மட்டும் புரியல, பொதுமக்களுக்கே நல்லா புரியுது. ஏன் இப்ப அந்த பிள்ளையுடைய பிறந்தநாள் முடியலையே, அதுக்குள்ள ஏன் எடுக்கிறீங்கன்ற அளவுக்கு ஊர்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பேனர் வச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா விக்னேஷ் கண்ணன் பேனர் வைக்கல. விக்னேஷ் கண்ணனுடைய பிறந்த நாளுக்காக மீனவர்கள், அடித்தட்டு மக்கள், தினக்கூலி வேலை செய்யறவங்க, இத மாதிரி உள்ள அவர் மேல அன்பு பற்று கொண்ட எல்லாருமே அந்த பேனர் வச்சிருக்காங்க. அவங்களுடைய சொந்த செலவுல வச்சிருக்காங்க. அனுமதி பெற்று, அரசு அனுமதி பெற்று வச்சிருக்காங்க. ஏறக்குறைய சுமார் ஒரு 10 லட்சம் ரூபாய் அளவுக்கு செலவு பண்ணி எல்லாரும் ரொம்ப மிகுந்த அன்போட, தலைவர் மேல கொண்ட பற்றோட, இவர் மேல உள்ள அன்போட அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப மனசு வேதனைப்படும்படியா இந்த நிகழ்வு இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியுது. பேனர் எடுக்க வந்த அதிகாரிகிட்ட கூட நாங்கெல்லாம் சொன்னோம், இன்னொரு 24 மணி நேரம் தான் இருக்குது பிறந்தநாள் முடியறதுக்கு, முடிஞ்ச உடனே நாங்களே எடுத்துறோம்னு சொன்னோம். அவங்க அதை சரியா கேட்கிற மாதிரி தெரியல. காத்தடிச்சா நாங்களே அதை முன்னின்று வேலை பார்த்து எடுத்துடுறோம், யாருக்கும் பாதிப்பு இல்லாம பண்ணிக்கிறோம் சொல்றா. அவங்க அதை சுத்தமாவே காதல வாங்குற மாதிரி இல்ல. யாரோ ஏவி விட்டு முடுக்கி விட்டு இந்த வேலையை பாக்குற மாதிரி அந்த குழம்பு மட்டும் தான் அவங்களுக்கு இருந்தது வழிய நாங்க சொல்றது அவங்க காதல வாங்குற மாதிரி இல்ல. வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி முழுவதும் இந்த புயலுக்காக தான் இவங்க பேனர் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பாண்டிச்சேரி முழுவதும் எல்லா பேனர்களும் இருக்குது, இன்னமும் இருக்குது. சாயந்தரம் வரைக்கும் பார்த்தோம் நாங்க இருக்குது, பேனர் இருக்குது. குறிப்பா சிறப்பா விக்னேஷ் கண்ணனுக்கு வாழ்த்துக்காக வைக்கப்பட்ட பேனர் மட்டும்தான் இப்ப எடுக்கப்பட்டிருக்குது. பாண்டிச்சேரியில புயல் அடிக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா, பாண்டிச்சேரிக்கே புயல் வருதா, ராஜ்போர்ட்ல விக்னேஷ் கண்ணனுடைய பேனருக்கு மட்டும் வருதானே தெரியல. அவ்வளவு கேவலமான இவங்களுடைய நடத்தை இருந்ததுன்றதுதான் எங்களால இப்ப உணர முடியுது. இந்த நிகழ்வு விக்னேஷ் கண்ணனுக்கு பின்னடைவு ஏற்படும் நினைச்சு நீங்க செய்றீங்க. ஆனா இது அவருக்கு இன்னும் விறுவிறுப்பு தான் ஏற்படுத்துத வழிய இது பின்னடைவு ஆகாது. ஆனா ஒண்ணு, 2026 தேர்தலில் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்து செயல்பட்டீங்களோ அவங்களுக்கு மக்கள் நிச்சயமா ஒரு நல்ல பாடத்தை புகட்டுவாங்கன்றது மட்டும் உண்மை. வர இருக்கின்ற புயல் மழையை முன்னிட்டு பொதுமக்களை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. என்னன்னா, பேனர் ஒரு 15 நாட்களுக்கு யாரும் வைக்கக்கூடாது, வச்சிருந்தாலும் நீக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இது முழுக்க முழுக்க பொதுமக்களை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு உத்தரவு. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அதிகாரிகள் ஆளுங்கட்சி பேனர் எல்லாம் இருக்கிற இடத்துல அதாவது மேக்சிமம் இருந்துட்டு தான் இருக்கு. எதிர்கட்சி வச்ச பேனரை நீக்கிற வேலையை பாக்குறாங்க, அல்லது மற்ற சிறிய சிறிய கட்சிகள் அந்த மாதிரி யாராவது பேனர் வச்சிருந்தாங்கன்னா அதை நீக்கிறாங்க. சட்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. அது என்ன ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இல்ல சிறிய கட்சிகள் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டா அத்தனை பேரும் மதிக்கணும். நானே ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை நானே மதிக்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் எதுக்கு அந்த சட்டத்தை போடுறீங்க? உங்க ஆட்சி நடக்குது, உங்க ஆட்சியில இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு, அதை ஆளுங்கட்சியில இருக்கிற நாங்களே மதிக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது. இது நாளைக்கு பொதுமக்களுக்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தும். நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க வரும்போது மக்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க இந்த பேனரை கூட நீக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி தான் நாளைக்கு ஓட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன், நியாயமா பார்க்க போனோம். அதனால தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் இதுல தலையிட்டு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இல்ல சிறிய கட்சிகள் அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லா பேனரையும் நீக்குங்க. நீங்க போட்ட உத்தரவு தானே, அதிகாரிகளை கூப்பிட்டு கண்டிச்சு எல்லா பேனரையும் நீக்க சொல்லுங்க. இல்லன்னா அப்புறம் எதுக்கு நீங்க ஒரு உத்தரவு போடுறீங்க? வழக்கமா பேனர் தடை சட்டம் புதுச்சேரியில இருக்கு. ஆனா உங்க உத்தரவு ஆளுங்கட்சி மதிக்க போறதே கிடையாது, மதிக்கிறதும் இல்ல. அட்லீஸ்ட் இது அவசர நிலை காரணமாக போடப்பட்ட ஒரு உத்தரவு, பொதுமக்களை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கத்தோடு. அதனால இதை இமீடியட்டா போர்க்கால அடிப்படையில இந்த பேனர்களை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு அதிகாரிகள் உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மக்கள் தலைவர் மகன் விக்னேஷ் கண்ணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அவர்களுடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் வைத்திருந்த வாழ்த்து பதாகைகள், பிளெக்ஸ் போர்டுகள், பேனர்கள் எல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி புதுச்சேரி முனிசிபாலிட்டியை சேர்ந்த அலுவலர்கள்லாம் மும்முரமாக அதை அகற்றினாங்க. அந்த அகற்றுவதற்கு முன்பு அதை
உத்தரவு பெற்று பணத்தொகை செலுத்தப்பட்டு உரிய முறையாக தான் அவங்க வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருந்தாங்க. இது ஏன் வந்து இந்த புயல் காரணத்தை வச்சு அதை நீக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து முதன்மையாக எடுக்கிறாங்க? புயலை முன்னிட்டு எடுக்க வேண்டிய பல தடுப்பு நடவடிக்கைகள் எவ்வளோ இருக்குது. சாலை ஓரங்களில் இருக்கின்ற வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும். மரங்கள் வந்து பராமரிப்பிற்கு கிடைக்கின்ற மரங்கள் கிளைகள்லாம் கழிக்கப்பட வேண்டும். அவையெல்லாம் காற்றில் முறிந்து விழுந்து பல ஆபத்துகளை ஏற்படுத்துகின்ற வகையில் அதை தடுக்கணும். மற்றபடி புயல் காரணத்துக்காக வந்து மக்கள் உடனடியாக எங்கு தங்க வைக்கப்பட வேண்டும் என்று பள்ளிகளை வந்து தயார் செய்யணும். இன்று பள்ளிகள் இயங்குறது என்ன இன்னைக்கு? இதையெல்லாம் விட்டு இந்த பதாகைகளை நீக்கிறதுக்காகவே வந்து மும்முரமாக வந்து இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலருடைய அமைச்சர்களின் உத்தரவின் பேரில் பேரிடர் மேலாண்மை என்ற அந்த ஒரு காரணத்தையும் போர்வையா வச்சுக்கிட்டு இவங்க இவ்வளவு இந்த மும்முரமா இதை நீக்கினது வந்து புதுச்சேரி மக்களுக்கும் மக்கள் தலைவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இவர்கள் வந்து அரசாங்க ஊழியர்களா இல்லது வந்து அல்ல அமைச்சர்களுடைய ஏவல் படையினரா என்ற சந்தேகம் ஏற்படுற அளவுக்கு தோன்றுது. அதனால இது வந்து மக்களுடைய மனசாட்சிக்கு நாங்க விடுறோம். இது வந்து அவங்க சிந்திச்சு பார்க்கணும். இதுல காட்டுற ஆர்வத்தையும் மக்களை எப்படி நலனை அவங்க பேணி காக்கணும்ன்றது காட்டலன்றத இது ஒரு சந்தேகத்தை பூர்த்தி செய்யற மாதிரி நான் நினைக்கிறேன்.